உங்களுக்கு மீம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல 2 Facebook பேஜோட லிங்கை கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து தமிழ் காமெடி மீம்ஸ், இன்னொன்று வந்து அரசியல் மீம்ஸ். உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த Facebook பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பிரபலம் அடைந்தவர் தான் ஓவியா. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இவருக்கு ஏகப்பட்ட ஆர்மிகளும் கூட உருவானது. ஆனால் அந்த புகழை வைத்து இவருக்கு எந்த படத்திலும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சி நிறைவடைந்து 2 வருடங்களுக்கு பிறகுதான் 90ml என்ற படத்தில் நடித்திருந்தார். இந்த படத்திற்கு பல்வேறு விமர்சனங்களும் கடும் எதிர்ப்பும் தெரிவித்து வந்தனர். மேலும் பிரபல தயாரிப்பாளரான தனஞ்சயன் இந்த படம் சமூகத்திற்கு சீர்கேடு என்றும் கூறியிருந்தார். அதே போல பிரபல சினிமா விமர்சகரான பிரசாந்த் இந்த படத்திற்கு எந்த ஒரு மதிப்பையும் அளிக்காமல் மோசமான விமர்சனமும் செய்தார். இதனால் அவருக்கும் படத்தின் இயக்குனரான அனிதா உதிப்பிற்கும் ட்விட்டரில் கடும் மோதல் ஏற்பட்டது. பிரசாந்த் செய்த விமர்சனத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்தது. ஆனால் இதுவரை இந்த படத்தை மாறன் விமர்சனம் செய்யாமல் இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் இந்த படத்தை ஏன் நான் விமர்சனம் செய்யவில்லை என்று ட்விட்டரில் முதல் முறையாக அவர் பதிலளித்துள்ளார். ப்ளூ சட்டை மாறன் இந்த படத்தை விமர்சனம் செய்துள்ள போல ஒரு வீடியோ பரவி வருகிறது. மேலும் அந்த வீடியோ 4 லட்சம் பார்வையாளர்களும் பார்த்துள்ளனர். ஆனால் அந்த வீடியோ போலியானது என்றும் ப்ளூ சட்டை மாறன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு பிரியங்கா என்ற ரசிகை ஒருவர் ஏன் இந்த படத்தை நீங்கள் விமர்சனம் செய்யவில்லை என்று கேள்வி கேட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த மாறன், எங்கள் குழு இது போன்ற கேவலமான சமுதாயத்துக்கு சீர்கேடு விளைவிக்கக்கூடிய இது போன்ற திரைப்படங்களை நாங்கள் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. இனி எங்கள் படக்குழு இது போன்ற திரைப்படங்களை தவிர்த்துவிடும் என்றும் கூறியுள்ளார். ஏற்கனவே இந்த படத்தை நல்ல படம் என்று விமர்சிக்க விமர்சகர்களுக்கு இந்த படத்தின் இயக்குனரான அனிதா உதிப் பணம் கொடுத்துள்ளார் என்று கூறியிருந்தார் பிரசாத். இந்த நிலையில்தான் ப்ளூ சட்டை மாறன் இந்த படத்தை விமர்சனம் செய்யாமல் இருப்பதும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணுங்க.